Hi, hello dear students. Welcome to our 12th standard mathematics chapter 2 complex number. So அதுல பாத்தீங்கன்னா exercise 2.5ல 7th question தான் இருக்கும். This is one of the most important 5 marks. ரொம்ப ஈஸியஸ்ட் 5 மார்க்ஸ். ஓகே, ஒண்ணுமே கிடையாது 5 மார்க்ஸ்ல. கொஞ்சம் லென்த்தா போகும். ஒரு 2 பேப்பர் நீங்க நல்லா ஃபில் அப் பண்ணலாம், அவ்வளவுதான் வழிய. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? எஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ், கொஸ்டின் குள்ள போயிடலாம் வாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If Z1, Z2, Z3 are the complex number such that modulus of Z1 equal to 1, Z2 equal to 2, modulus of Z3 equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 அப்படின்னா show that proof என்ன சொல்றாங்க. 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ப்ரூஃப் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 3 ப்ராப்பர்ட்டி நம்ம அகைன் என்ன பண்ணணும், ஞாபகப்படுத்தணும். என்ன சார் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும். எஸ், Z1 பிளஸ் Z2 ஹோல் பாரா இருந்துச்சுன்னா அதை இண்டிவிஜுவலா பிரிச்சிடலாம். இது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நாலுக்குமே பொருந்தும். ஓகே, எஸ். தென் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 அப்படின்னு இதை தனித்தனி மாடுலஸ்ல பிரிச்சிடலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 இது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மட்டும்தான் ஷூட் ஆகும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஷூட் ஆகாது. நவ் இதுவும் நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Z பார். That's all. ஓகேங்களா? எஸ். சோ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பேசிஸா வச்சுதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு ஓரமா எடுத்துட்டு போயிட்டு வச்சிருவோம். ஓகே, நவ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? எஸ், மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1. மாடுலஸ் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும், ஏன்னா தப்பா மாத்தி போட்டுருவீங்க. மாடுலஸ் ஆஃப் Z3 நானும் அப்படிதான் தப்பா மாத்தி போட்டு செகண்ட் டைம் ஆக்சுவலா போறேன். சரிங்களா? எஸ், Z1க்கு பதிலா Z2 போட்டேன். ஸோ அதனால சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை எனக்கு. ஸோ அதனால மறுபடியும் நான் போடுறேன். எஸ், கவனிங்க வாங்க. தென் ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் சார் அப்படின்னா போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். தென் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணா 4. தென் மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணா 9. தட்ஸ் ஆல். Then next போயிடலாமா? So modulus of Z1 square ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. modulus of Z squareனா Z bar ஒண்ணு இல்ல. சோ இங்க இருக்கிறத முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. Z1 இதுக்கு பார் போடுவாங்க. Z1 பார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 1 இங்க இருக்கிறத முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. Z2 இதுக்கு பார் போடுவாங்க. Z2 பார் ஈக்குவல் டு 4. இங்க என்ன இருக்கு அப்படியே எழுதிக்கோங்க. Z3 இதுக்கு பார் போட்டுக்கோங்க. Z3 பார் ஈக்குவல் டு 9. ஓகே, எஸ். क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Z1 Z2 Z3 அத கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? எஸ். சோ அப்போ Z1 equal to 1 by Z1 bar, Z2 equal to புரியுதுல? இந்த Z1 bar அந்த பக்கம் அமுச்சிரோம். 4 by அந்த பக்கம் போச்சுனா Z2 bar, Z3 equal to 9 by Z3 bar. ஓகே, are you clear? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பெரிசா ஒண்ணு இல்ல கஷ்டப்படுறது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஃபைன். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 equal to 1 அது கொடுத்திருக்காங்க. சோ இதோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இத சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எஸ். சோ மாடுலஸ் ஆஃப் Z1 க்கு என்ன? 1 by Z1 bar plus Z2 க்கு என்ன? 4 by Z2 bar, 4 by Z2 bar plus Z3 க்கு என்ன? 9 by Z3 bar equal to 1. Fine. So இப்போ போட போற ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப், கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். போடலாமா? எஸ். என்ன சார்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். சோ அப்ப என்ன பண்ணலாம், கீழ இருக்கிறத நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். கீழ என்ன இருக்கு? Z1 bar into Z2 bar into Z3 bar. நியூமரேட்டர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். என்ன சார் போடணும் பாருங்க. இந்த டேர்ம் இப்போ இதுல நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? 1. இந்த 1 எடுத்துட்டு போய் இதுல ஒரு மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? Z2 bar Z3 bar. புரியலையே சார்? பாருங்க, கண்டிப்பா புரியும். நவ் இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 எடுத்துட்டு போய் இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர் விட்டுறணும். 4 எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுத்து கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 4 Z1 Z3 லைட்டா புரியுது சார்? புரியுதா? இப்ப பாருங்க, சூப்பரா புரியும். இந்த 9 எடுத்துட்டு போய் டினாமினேட்டர் விட்டுறணும். இந்த 9 எடுத்துட்டு போய் இது ரெண்டு கூட மல்டிபிள் பண்ணணும். பண்ணிடலாமா? எஸ். சோ 9 Z1
Z2 ஓகேங்களா எஸ் பார் மறக்காம போட்டுருங்க சரிங்களா பார் வந்துடும் சரிங்களா பார் மறக்காம போட்டுருங்க காம்ப்ளிமெண்ட் ஏன்னா கீழே எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல சோ கீழே எல்லாத்துக்குமே காம்ப்ளிமெண்ட் இருக்கு சோ அதெல்லாம் மறக்காம போட்டுருங்க is equal to 1 ஓகே எஸ் அண்ட் தென் நான் இப்போ என்ன சார் பண்ண போறோம் பாருங்க இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல அப்ப இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்ட் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம் அது எஸ் சேர்த்து காம்ப்ளிமெண்ட் போட்டுக்கலாம் அந்த ஸ்டெப் தான் போட போறோம் போட்டுக்கலாங்களா எஸ் சோ கொஞ்சம் கீழே போயிடலாம் வாங்க சோ அப்ப என்ன பண்ண போறோம் இண்டிவிஜுவலா காம்ப்ளிமெண்ட் போட போறோம் எப்படி சார் Z2 பார் Z3 பார் தனித்தனி காம்ப்ளிமெண்ட் இருக்க சேர்த்து போட்டுக்கலாமா Z2 Z3 காம்ப்ளிமெண்ட் பிளஸ் 4 Z1 Z3 காம்ப்ளிமெண்ட் பிளஸ் 9 Z1 Z2 காம்ப்ளிமெண்ட் divided by தனித்தனி காம்ப்ளிமெண்ட் இருக்கு சேர்த்து போட போறோம் எஸ் Z1 Z2 Z3 whole complement is equal to 1 இதெல்ல டவுட் இருக்கா 5 மார்க்ஸ் क्वेश्चन பாருங்க எவ்வளவு சிம்பிளா போயிட்டு இருக்கு நம்ம 5 மார்க்ஸ்க்கு ஓகேங்களா எஸ் நவ அகைன் என்ன சார் பண்ண போறோம் இப்போ அப்படினா இப்போ இது ரெண்டு தனித்தனி இருந்துச்சு இங்க ரெண்டு சேர்த்து காம்ப்ளிமெண்ட் போடல நவ இங்க பாருங்க தனித்தனி காம்ப்ளிமெண்ட் இருக்கா அப்ப சேர்த்து போட்டுக்கலாம் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 என்ன பண்ண போறோம் whole complement தனித்தனி இருக்கிறத ஒண்ணா போட போறோம் so whole complement divided by என்ன இருக்கு கீழ Z1 Z2 Z3 whole complement is equal to 1 so இத காப்பி பண்ணி இந்த பக்கம் எடுத்து வரலாம் இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க இப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனி காம்ப்ளிமெண்ட் இருக்கு சோ அப்ப அப்படி இருந்தா என்ன பண்ணிடலாம் அதை கேன்சல் பண்ணிடலாம் சோ கேன்சல் பண்ணிடலாமா நாங்க அப்ப எப்படி வரும் நமக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டாக்கா Z2 Z3 கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் Z2 Z3 பிளஸ் 4 Z1 Z3 பிளஸ் 9 Z1 Z2 ஓகேங்களா டிவைடட் பை கீழே என்ன இருக்கு Z1 Z2 Z3 equal to 1 now இப்போ என்ன சார் பண்ண போறோம் பாருங்க இந்த டேர்ம் இருக்குல்ல இத அந்த பக்கம் எடுத்து நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய் போறோம் சரிங்களா அப்ப ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 ஆல்ரெடி இங்க இருக்கு இது அங்க எடுத்துட்டு போயிடலாமா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன சொல்லுது மாடுலஸ்ல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல சேர்த்து இருந்துச்சுன்னா அதை தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாங்களா இங்க எஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 தனியா பிரிச்சுக்கலாம் சோ எதனால சார் இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா எஸ் வாங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம் சோ Z1 1 Z2 க்கு 2 Z3 க்கு 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க மல்டிப்ளை பண்ணீங்க 1 2 are 2 2 3s are 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா எஸ் ஃபைன் சோ இத வந்து நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதிப்போம் எதுக்காக சார் क्वेश्चन அப்படி தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா அது மாத்தி எழுதுறதால எந்த சேஞ்சஸ் ஆகாது ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம் 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 ஓகேங்களா எஸ் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு சோ அங்க இதான ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க செக் பண்ணிடலாமா எஸ் வாங்க செக் பண்ணிடலாம் இத வந்து நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் ஏன்னா இங்க இருந்து நம்ம செக் பண்றது ரொம்ப கஷ்டம் சரிங்களா எஸ் காப்பி எடுத்துக்கோ so 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 yes ஓகேங்களா எஸ் சோ அப்ப கொடுத்ததை நாம கரெக்ட்டா வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே எஸ் ரொம்ப ஈஸியான क्वेश्चन ரொம்ப சூப்பரா சால்வ் பண்ணுங்க 5 மார்க்ஸ் क्वेश्चन ஓகேங்களா எஸ் சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு क्वेश्चन நான் உங்களுக்கு மீட் பண்றேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுருங்க எஸ் சோ ஏப்ரல் 16 ல இருந்து பிசிக்ஸ் சேர்த்து பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல் பை பை